ஹாய்! வணக்கங்க. நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாரி செல்வராஜ் இயக்கத்தில பைசன் மாடன் திரைப்படத்த பத்தி தாங்க. படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் சுமாரான படம் தாங்க. ஒரு டைம் பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ரொம்ப அறுந்து போன கதை மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனா உங்களுக்கு பிடிச்சிருந்தா பரவால்ல. ஓகே தான். படம் என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கபடி வீரர் அவர் வந்து உள்ளூருக்குள்ளேயே அவரை வந்து சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அவர் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி அப்படியே ஒவ்வொரு இடமா இதுவாகி கடைசியில் இந்திய லெவலில் போய் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி இருக்குதுங்க படத்தோட கதை. இதுதான் பைசன் மாடன் படத்தோட கதை. ஒரு கபடி வீரர் இந்திய அளவுக்கு போகிறாரு, அதுதாங்க கதை. படம் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம துருவ் இருக்கார்ல, துருவ் விக்ரம் அவர் வந்து பாகிஸ்தான் இந்தியா கபடி போட்டி நடக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்கங்க படத்தை. படம் வந்து ரெண்டு அணியும் மோதுற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து நம்ம துருவ் அவரை வந்து சப்ஜெக்ட் ஃபீல்டர் மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா அவர் வந்து உள்ளே சேர்க்க மாட்டேங்காங்க. பேருக்கு வந்து அவரை அணியில் சேர்த்துருக்காங்க, ஆனால் வந்து உள்ளே சேர்க்க மாட்டேங்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து அப்படியே விம்புறாரு. அப்படியே வந்து ஒரு ஃபீலிங் ஆகி அப்படியே அதிர்ச்சியாகி அப்படியே ஃப்ளாஷ்பேக் அப்படியே போகுதுங்க. ஃப்ளாஷ்பேக் போகுதுன்னா அப்படியே அவர் கிராமத்துக்கு போயிடுறாரு. கிராமத்தில் இருந்து கதை ஆரம்பிக்குதுங்க. அதாவது அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஊரில் வந்து ரொம்ப வன்முறை, ஜாதிய கொடுமை இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிற மாதிரி காட்டி அவர் வந்து முட்டி மோதி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இதுக்காக வராரு. அவர் இருக்கிற அந்த ஜாதிய இதுக்குள்ளேயும் அவங்க ஊருக்குள்ளேயும் அவருக்கு வந்து எதிராக இருக்கிற மாதிரி படத்தை வந்து காட்டுறாரு நம்ம மாரி செல்வராஜ் அவர். இதை எதுக்காக இந்த மாதிரிலாம் காட்டுறாருன்னு தெரில. அவரு வந்து ரொம்ப ஆழமாக பாதிக்கப்பட்டுட்டாரா அப்படின்னு தெரில. ஆனால் உண்மை சம்பவங்கிற மாதிரி போட்டு மீதியெல்லாம் கொஞ்சம் மசாலா கலந்த மாதிரி தான் எடுத்த உடனே பேரெல்லாம் போட்டு நம்மளுக்கு வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. நம்ம துருவ் விக்ரம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒவ்வொரு இதுவாக கஷ்டப்படுறாரு. ஒவ்வொரு ஊருக்கு போனார்னா அவனை விளையாட விட மாட்டேங்கிறாங்க, சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது அந்த ஜாதிய இது வந்து அப்படியே தடுக்குது. இது வந்து ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கும் போது 1993, 90 இந்த காலகட்டத்தில் வர்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா 2 குரூப் காட்டுறாங்க. ஒன்று வந்து அமீர் அவர் வந்து ஒரு குரூப்புக்கு தலைவராக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு குரூப்புக்கு வந்து லால்ங்கிறவர் வந்து இதுவாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எப்போ பார்த்தாலும் மோதிக்கிறாங்க. ஏன்னா அமீர் வந்து இந்த லால்ங்கிறவருடைய தம்பியை வந்து கொலை பண்ணிடுறாரு. அதுக்கு எப்படியாவது பழி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து லால் வந்து காத்துக்கிட்டே இருக்காரு நம்ம அமீரை வந்து கொலை பண்ணுறதுக்கு. இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி, உயர்ந்த ஜாதி அப்படிங்கிற மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இரத்தக்கரை, வன்முறை இந்த மாதிரி படத்தை ரொம்ப அதிகமான காட்சி. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா குடலெல்லாம் சிதற விடுறாங்க. ரொம்ப இரத்த காட்சிகள் வந்து அதிக ஓவர். இவ்வளோ தூரத்துக்கு இதுவாகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு பிடிக்குங்கிறவங்களுக்கு வந்து பிடிக்கும். ஆனால் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஏன்னா ஒரே இதுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருந்தது. ஒரே இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி படம் வந்து நிறையா வந்துருச்சு. ஏன்னா ஜாதிய படம் வந்து லேசாக அங்கங்கே தான் லேசாக தான் மைல்டாக தான் தட்டிட்டு போவாங்க. இன்றைக்கி உள்ள காலத்துக்கு அந்த மாதிரி யாரும் பார்க்குறதே கிடையாது. என்னன்னு தெரில, இந்த படம் வந்து எனக்கு வந்து ரொம்ப வெளிப்படையாக ஜாதிய இது வந்து ரொம்ப தெளிச்சு விட்ட மாதிரி இருக்குது. நீங்களும் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 2 பேர்த்துக்கும் ஒரு உயர்ந்த ஜாதி, ஒரு தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற மாதிரி படம் அப்படி தான் வெளிப்படையாகவே அப்படி தான் தெரியுது. 2 பேரும் மோதிக்கிறாங்க. கடைசியில் 2 பேருமே இறந்துடுறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி வெட்டி குத்தி இறந்துக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மாடன்கிறவர் வந்து ரொம்ப போராடுறாரு. அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இதில் இருக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப போராடி அப்படியே வர்றாரு. வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் லெவலுக்கு வர்ற மாதிரி காட்டி வின் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் இந்த மாதிரி
ரத்தம் ரொம்ப இது பிடிக்கும் வைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் பார்க்கலாம். ஒருத்தங்கள வந்து உயர்த்தி கொஞ்சம் ஒருத்தங்கள அப்படி தாழ்த்துற மாதிரி தான் எனக்கு தெரியுது இந்த படத்தை பார்க்கும்போது. படம் கதை வந்து இதுதான். சிம்பிள் கதை. ஒரு கபடி வீரர் உள்ளூர்லேயே வந்து அவர் வந்து விளையாட விட மாட்டேங்காங்க. அந்த இது ஏதோ இது தடுக்குது. அந்த அவருடைய ஜாதியிலே வந்து சேர்க்க மாட்டேங்காங்க. அப்புறம் அப்படி இப்படி இதுவாகி அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு ஊரில் கிராமத்தில் அது முன்ன இருந்தது. இப்போல்லாம் அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இந்த காலகட்டத்துக்கு இது தேவையா அந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கொஸ்டின் மார்க்கு தான். நீங்கள் படத்தை போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும் இந்த மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வன்முறை காட்சி வந்து நிறைய அள்ளி தெளிச்சிருக்காரு நம்ம மாரி செல்வராஜ். ரொம்ப குடல் அது இதுன்னு சின்ன சின்ன மைல்டு பிரச்சனைலாம் வந்து ஜாதி பிரச்சனையாக ஊர் பிரச்சனையாக ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரி படம் வந்து நிறையா படம் வந்துருச்சு. நம்ம தமிழ் சினிமாவில் நிறையா படம் இந்த மாதிரி படம் வந்துருச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ரொம்ப டீட்டெயிலான கதை கிடையாது. ரொம்ப பெரிய இது கிடையாது. சின்ன கதை தான். வன்முறை இருக்கிற மாதிரி தாழ்த்தப்பட்டவங்களாகவே இருக்கிற மாதிரி அப்படி அந்த மாதிரி படம் போகுது. இன்னும் இந்த காலகட்டத்துக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் தெரில. ஏன்னா எங்கேயுமே சமமாக தான் இருக்கிறாங்க எல்லாரும். அந்த மாதிரி யாரும் இல்லை. எங்கேயோ 1, 2 இருக்கத்தான் செய்யும். அது எப்படின்னு தெரில. டைரக்டர் வந்து அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கார் படத்தை. உங்களுக்கு நல்ல ரத்தம் அருவா நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான விருந்தாக தான் அந்த படம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஓவருப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்து விசாரிச்சுட்டு போய்க்கோங்க. ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.